எப்படியும் 2025 கடகத்துக்கும் கும்பத்துக்கும் விடுதலை நிச்சயமா இருக்குதான். அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா இப்ப சில கஷ்டங்களையும் சில நபர்களின் உண்மையான முகத்தையும் நீங்க அறிஞ்சுக்க போறீங்க. அவ்வளவுதான் விஷயம். வணக்கம். நமக்கு என்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் இல்லாதவங்க கடந்து போயிடலாம். நமது 18 வியூ ஆர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நம்மளுடைய நன்றிகள். அண்ட் இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு வீடியோ ஃபார் கடகம். ஆக்சுவலி கடகம், சிம்மம், கும்பம் பொருந்தினாலும் அதிக அளவுல மன பாதிப்புல இருக்கிறது கடகம். பார்ட்னரோட ப்ராப்ளம்ல வருமானத்துல சங்கடம் இருக்கிறது சிம்மம். என்ன நடக்குதுன்னே புரியாம இருக்கிறவங்க கும்பம். இதுல கும்பத்துக்கு மட்டும் ஒரு அட்வான்டேஜ், வயது கேட்டாற் போல வாழ்க்கையில ஒரு நல்ல கட்டத்தை நோக்கி நகர்றீங்க. அதற்காக எக்ஸ்ட்ரா முயற்சிகள் தேவைப்பட்டு இருக்கு, அவ்வளவுதான். சிம்மத்துக்கு என்ன நடக்குதுன்னு புரியல, ஆனா யாரோ ஒரு ஆள் டிஸ்டர்ப் பண்றாங்கன்னு மட்டும் உங்களுக்கு புரியுது. கடகத்துக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சுங்க. உங்க வீட்டுல ஒருவர் இருக்கிறாங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இல்லைங்க நான் கடகம் தான், எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவும் ஃபீல் பண்ணலையே அப்படின்னா உங்க ஜாதகத்துல சந்திரனோடு, ஏன்னா இந்த அஷ்டம சனி ஜென்ம சனி மிக முக்கியமா சந்திரனை அடிப்படையாக கொண்டுதான் உங்களை பாதிக்கும். ராசியின் அடிப்படையில் தான் உங்களை பாதிக்க போகுது. ஸோ அதனோட அடிப்படையில சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புல அஷ்டம சனி ஜென்ம சனியில கெடு பலன்களை குறைச்சி செய்யறத சில ஜாதகங்கள்ல பாக்குறேன். இதுக்கான விளக்கங்கள் சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியல. பட் நான் உணர்ந்த ஒரு விஷயம்ன்றது, இருள் நிலையை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சந்திரன், தேய்விரையில் அமைப்புல இருக்கக்கூடிய சந்திரன் எப்பொழுதுமே இவரு யாரு பாவரா நெருங்கிட்டு இருப்பாரு. இதோட என்னன்னா, பௌர்ணமியோட சேர்ந்த சந்திரனோட சுக்கிரன் சேர முடியாது. இது ஒரு விஷயம். அப்ப தேய்பிரையா வீக்கா இருக்கக்கூடிய அமைப்புல சேரும் பொழுது அந்த சுக்கிரன் தான் வலுவை இழந்து சந்திரனை சுகத்துவப்படுத்தக்கூடிய அமைப்புல அந்த இடம் ராசியில சில கெடு பலன்கள், கொஞ்சம் ஹார்டான சிச்சுவேஷன் ஃபீல் பண்ணாலும் கடுமையான கெட்ட பலன்கள் இல்லாம இருக்கிறத நான் பாக்குறேன். மிதுன ராசிலையும் பார்த்திருக்கேன். இப்ப கடகம்லயே சில பேர்கிட்டே சொல்றேன், இருந்தாலும் வாழ்க்கையை மாற்றம் செய்யற மாதிரியான சில விஷயங்களை செய்யாதீங்க. என்னையா பண்ணிரும், இயல்புக்கு மாறான மனநிலையில நீங்க இருக்கிறீங்க. 2022 கடகராசிக்காரங்க இருந்த மனநிலையும் 2023 கடகராசி புனர்பூச நட்சத்திரக்காரங்க இருக்கக்கூடிய மனநிலையும், கடகராசி பூச நட்சத்திரக்காரங்களுக்கு ஏதோ ஒண்ணு நம்மள புடிச்சு பின்னாடி இழுக்குது. இப்பதான் ஜோசிடம் அப்படின்ற ஒரு விஷயத்த உணர ஆரம்பிப்பீங்க கடகராசிக்காரர்கள், சிம்மராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள். இதுக்கு முன்னுக்கு என்னோட வீடியோவே பார்த்து சிரிச்சேன்னு கூட ஒரு நண்பர் எப்போதுமே சொல்வாரு, நான் உங்க வீடியோ எல்லாம் பார்த்து சிரிச்சிருக்கேன், நான் கும்பராசின நான் சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் கூட தான்டா கும்பம், நல்லா தான் இருக்கேன். ஆக்சுவலி இது என்ன எப்ப நடந்துச்சுன்னா, 2022 தற்செயலா மிதுன ராசியை பத்தி பேசக்கூடிய ஒரு ஜாதகத்துல இப்ப கடகம் கும்பம் நல்லா இருக்காங்க. அடுத்த வருஷத்துல அவங்களுக்கு ஒரு ஆடான சிச்சுவேஷன் வரும்னு சொன்ன வீடியோவை என் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் காட்டி நான் சிரிச்சிருக்கேன்னு சொன்ன அதே நபர் தான் என்னன்னா அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப யாருமே விதிவிலக்கல. சரிங்க, இதெல்லாம் எதுக்கு நடக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. மிக முக்கியமான பருவத்துல ஓகே, இது வயது கேட்டாற் போல, உங்களுடைய தகுதி கேட்டாற் போல நடக்கக்கூடிய விஷயம். நீங்க இருக்கிற நாட்டுக்கு ஏற்றாற், இடத்துக்கு ஏற்றாற் போல. 10-15 வயசுல இருக்கீங்கன்னா படிப்புல போக்கஸ் இருக்காது. 20-25-30 வயசுல இருக்கீங்கன்னா காதல்ல ஏமாற்றம் வருது. மூணாவது நபர் அது மட்டும் புரிஞ்சுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க ஏதோ ஒரு காலகட்டத்துல தேடி போன மூணாவது நபர். அதுல மாற்றமே கிடையாது. நம்பிக்கை துரோகம். 35-40 வயசுக்கு மேல இருக்குமா, குடும்பத்துல பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, கணவனால பிரச்சனை, என்ன நடக்குதுன்னு தெரியல, வருமானம் எங்க போகுதுன்னு தெரியல. 40 வயதுக்கு மேல இருக்கீங்களா, குடும்பம், பிள்ளை, ஹெல்த் இஷ்யூ அப்படி இப்படின்னு வருது. இதெல்லாம் தசை புத்திய வச்சு. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா நீங்க எந்த மதத்துக்காரர்களாக இருந்தாலும் அவங்க மதத்து பிரேயர்ஸை கண்டிப்பா பண்ணுங்க. நீங்க முஸ்லீம்ஸா இருந்தா உங்க மதத்தினுடைய தொழுகைகளை கண்டிப்பாக பண்ணுங்க. கிறிஸ்டியன்ஸா இருக்கீங்கன்னா உங்க மதத்தினுடைய பிரார்த்தனை முறைகளை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இந்து மதமா இருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட சில மந்திரங்கள், ஸ்லோகங்கள், எனக்கு இந்து மதத்துல கொஞ்சம் தெரியும்ன்றதுனால சில விஷயங்கள் டீப்பா சொல்றேன். ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க, காலபைரவர் வழிபாடு செய்யுங்க. இதை தவிர்த்து மத்த இந்த சாமியார் அப்படி இப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒதுக்கி வைங்க. நீங்க கடவுள் எந்த நேரத்துலயும் நேரா வந்துதான் உதவி செய்யணும்னு இல்லை. ஓகேங்களா? இதெல்லாம் புரியறதுக்கு இந்த 2.5 வருஷம் உங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இதனை அடுத்து உங்களுக்கு உண்மையான நட்புனா என்ன, பணம்னா என்ன, உறவுனா என்ன, வாழ்க்கை எதை நோக்கி நகர போகுது அப்படின்ற சில புரிதல்களை உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏற்றாற் போல கொடுக்க போறாரு. இதைதான் இந்த கோச்சார சனி அமைப்பு செய்ய போகுது. ஓகே, இப்போ
கடக ராசியில இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்கு பிரச்சனை போன ஜூனோட முடிஞ்சு. அப்ப நான் நல்லா இல்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க. ஏன்னா நான் கேட்பேனே, இத்தனை வருஷமா உங்களை போட்டு ஒரு 1.5 வருஷமா ஒரு விஷயம் போட்டு பாடா படுத்திட்டு இருக்கு. உடனே அது சரியா போயிருமான வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த வருஷம் முடியணும், அடுத்த வருஷம் எப்படியும் ஏப்ரல் வரும்போது தான் ஒரு மாதிரி பாதிப்பு இல்லாம போறதை கண்டுபிடிக்கும். ஏன்னா சனி வந்து ஒரு இருள். அந்த இருள் உங்களை நெருங்கி வரும் பொழுது பிரச்சனைகள் ஆரம்பிச்சு உங்க மேல அந்த இருள் இருக்கும் பொழுது முழு பிரச்சனையின் பீக்ல. அன்னைக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட நான் கேட்டேனே, ஒருத்தர் மகரம் ஒருத்தர் கடகம், வெளியே 2 பேரும் சொல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அழுதுகிட்டு தானே இருக்கீங்க, வீடு வீடா இல்லையே, சமையல் முதற்கொண்டு வீட்டுல ருசியா இருக்காது. இது எல்லாமும் நேத்து ஜாதகம் பாக்குறப்ப ஒருத்தர் பேசுனது ஒரு 2 hours பேசினாரு. மேக்சிமம் பேசுனது அவர் தான். 2 hours கூட பேசினாரு. பட் அவர் ஜோதிட நாலேஜ் உள்ளவர். அது எப்படி பிரதர் இப்படி, அது எப்படி பிரதர் அப்படி, இதெல்லாம் எங்க, அது கொஞ்சம் பேசினா என்ன ரொம்ப தற்பெருமையா பேசிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப நான் சொன்னேன், என்னோட அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு சிம்பிளா ஒரே வார்த்தையில சொன்னேன். இதுதான் விஷயம். அப்ப எல்லாத்துக்கும் இப்படிதான் நடக்குமா? ஆமா. ஒரு மனிதரின் எந்தெந்த இடத்துல வந்து சறுக்க வைக்கணும், எந்தெந்த இடத்துல வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றத உணர்த்துறது தான் இந்த அஷ்டம சனி ஜென்ம சனின்னு வேலை. சரி, இது நமக்கு வரும்போது நம்ம என்ன நடப்போம், என்ன செய்வோம் அப்படின்னா, வாழ்க்கையில முக்கியமான பருவத்துல பணம், உறவு, நட்பு பற்றிய புரிதல்களை புரிந்த பிறகே வாழ்க்கையில் பல பேர் சாதிச்சிருக்காங்க. ஆக்சுவலி சொல்ல போனா இது ஒரு நான் எப்போதும் சொல்லுவேன், என்னோட வேலை மோட்டிவேட் பண்றது கிடையாது. ஏன்னா இங்கதான் அவர்கிட்ட நான் ஒரு விளக்கமும் சொல்லியிருந்தேன். கதைகள்ல கேட்கும் போது மோட்டிவேட்டா கேட்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப 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 நல்லா இருக்கும் கேட்கிறப்போ. ஒரு விஷயம், வாவ், இங்கிட்டு மான் நினைச்சு இங்க வேட ஏம் பண்ணா, அங்கிட்டு சிங்கம் வந்துருச்சு, கண்ணு மிக்கிற நேரத்துல ஒரு இடி இடிச்சிச்சு, நம்ம வந்து கேட்கறதுக்கு நன்றாக இருக்கும். கேட்டுட்டு நீங்க வீட்டுல போய் தூங்கும் போது பாருங்க உங்க மனநிலை எதென்னை ஒட்டி இருக்கு அப்படின்னு. சாரி. நிச்சயமாக இந்த ஜாதகப்படிதான் ஒரு மனுஷன் வாழணும். ஒருத்தர் ஜாதகமே பார்க்கலப்பா, அவருக்கு அதெல்லாம் நம்பிக்கையே இல்லை. ஆமா, தன்னம்பிக்கை அதிகமானவர். ஒருத்தர் கடவுளே நம்பிக்கையே இல்லைங்க. ஆமா, அவர் ஜாதகத்துல சனி பாவத்துவம் ஆயிட்டாரு. கடுமையான பாவத்துவ அமைப்புல ஆன்மீகத்தை உணர முடியாத நிலையில இருக்காரு. அதுக்குன்னு கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எனக்கு பிரசன்ன ஜோதிடம் தெரியாது, அதனால அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். இருக்கு, சரியான நபரை போய் பாருங்கன்னு சொல்லுவேன். எனக்கு வாஸ்து தெரியாது, ஆனா அது வாஸ்துவே, எனக்கு வாஸ்து தெரியாதனால வாஸ்துவே இல்லைன்னு நான் சொல்லக்கூடாதுல்ல. ஆனா சில விஷயங்கள் இல்லன்னு, இதெல்லாம் வராதுன்னு சொன்னதுக்கு காரணம் அதை பிராக்டிஸ் பண்ணி பாசிபிளா இல்லாதனால வராதுன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி விஷயங்களை நான் வராதுன்னே சொல்றேன். அதுல இந்த நட்சத்திரம் அடிப்படையில சில விஷயங்கள்லாம் வரவே இல்லைங்க, அவுட்டாங்க, சுத்த அவுட்டா. இது மலேசியா பாச தெரியல, இன்டர்நேஷனல் லெவல்ல அது விளங்குமானு. அவுட்டானா பொய். ஓகே, சோ இதுதான். இப்போ என்னதான் நடந்தாலும் நீங்க இதுக்குள்ளதான் ரிலேட்டடா தான் இருப்பீங்க. பாயிண்டே இல்லாம பேசிட்டு இருக்கேன். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 3 ராசிக்காரங்களும், குறிப்பா கடக ராசிக்காரங்க, பூச நட்சத்திரக்காரங்க இப்போ ஒரு ஹார்டான சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. சிம்ம ராசிக்கு என்ன அது, யாருடா இவன் இப்படி பண்றான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும், சாரி, கும்பத்துக்கு வந்து வாழ்க்கை ஓகே கஷ்டத்துல போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்கீங்கல்ல. எல்லாமும் மாறும் 2025க்கு பிறகு. சிம்மம் மட்டும் கொஞ்சம் ஹார்டான சிச்சுவேஷனுக்கு வருவீங்க, ஆனா வாழ்க்கை ஸ்ட்ராங்கா மாறும். மிக முக்கியமாக யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க. வரவே வராது, வாய்ப்பே இல்லைங்க. அஷ்டம சனி ஜென்ம சனியில கொடுத்த பணம் வராதுங்க. பிச்சு 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 கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்தா தான். அதுக்கு பிறகு எந்த ஒரு நீங்கள் சம்பந்தப்படாத விஷயத்துக்கும் நீங்க ஜாமீனா போய் நிக்காதீங்க. இதுவும் உங்களை போட்டு வாட்டி எடுக்கும். எந்த இல்லீகலான விஷயங்களும் பண்ணாதீங்க. என்ன நடக்கணுமோ, நீங்க எத்தனை அனுமார சுத்தினாலும், எத்தனை கால பைரவர்கிட்ட போய் நீங்க பிரார்த்தனை செஞ்சாலும், தேய்பிரை அஷ்டமி 1 மாசம் விரதமா இருந்தாலும் நடப்பதே நடந்து தீரும். இந்த விரதம் நடத்தீங்கன்னா அவ்வளவு மாறிடும்னா அதுக்கு பாசிபிள் இல்லை. உங்களுக்கு என்ன நடக்கணும்ன்றது உங்களோட ஜாதக அமைப்புல இருக்கும், அதுதான் அப்படியே நடக்கும். ஓகேங்களா, இந்த விரதம் பண்ணா மாறிடும், இந்த வழிபாடு செஞ்சா இது பண்ண, இந்த வழிபாடு வந்து உங்களின் மனதை தேத்துவதற்காக. இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்ன இந்த வீடியோ வழியா சொல்ல போறேன், எப்படியும் இந்த கஷ்டம் ஒரு நாள்ல முடிவுக்கு வருங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, எல்லா கஷ்டங்களும் கண்டிப்பா வெகு நிச்சயமா ஒரு நாள் இல்லாம போகுது. எப்படி நீங்க முந்தி காலத்துல நல்லா இருந்தீங்களோ அந்த மாதிரி நன்றாக இருக்க போறீங்க. ஆனா இந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் டஃபா இருக்க போகுது. எப்படியும் 2025 கடகத்துக்கும் கும்பத்துக்கும் விடுதலை நிச்சயமா இருக்குதான். அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க அனுபவிக்கணும் அப்படின்னா, இப்ப சில கஷ்டங்களையும் சில நபர்களின் உண்மையான முகத்தையும் நீங்க அறிஞ்சுக்க போறீங்க. அவ்வளவுதான் விஷயம். ஓகேங்களா, அப்ப நிச்சயமா கவலைப்படாதீங்க, நல்லா இருக்க போறீங்க. சிம்மம் மட்டும் கொஞ்சம் தொடர்ச்சியா போவீங்க, 2028ல ரிலீஸ் ஆவீங்க. ஆனா அஷ்டம சனி ஜென்ம சனி கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். ஏதோ ஒரு அழுத்தம், ஏதோ ஒரு பாதிப்பு, ஏதோ ஒரு அழுகை, ஏதோ ஒரு சோகம் கொடுக்கும்.
அதுல மாற்றமே கிடையாது. ஸோ இதுதாங்க விஷயம். ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக